அதிகாரம் 23. 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய எரோகாமின் குமாரன் அசரியாவையும், யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும், ஓபேதின் குமாரன் அசரியாவையும், ஆதாயாவின் குமாரன் மாசையாவையும், சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். அவர்கள் யூதாவிலே சுற்றித் திரிந்து யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத் தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடே உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ, கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் 1/3 பங்கு ஒலிமுக வாசல்களையும், 1/3 பங்கு ராஜாவின் அரமனையையும், 1/3 பங்கு அஸ்திபார வாசலையும் காக்கவும், ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்கு உட்படுகிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன். ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோட இருங்கள் என்றான். ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் செய்து, அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம் தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள். வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆசாரியனாகிய யோய்தா 100 பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்து, அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்களையெல்லாம் நிறுத்தினான். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி, ராஜா வாழ்க என்றார்கள். ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழ்கிற சத்தத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ, நடையிலுள்ள தன்னுடைய தூண் அண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரையும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, துரோகம், துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய யோய்தா இராணுவத் தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, இவளை வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேயுங்கள் என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடமுண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரமனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூஜாசாரிகளாகிய மாத்தானை
பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கையில் ஒப்புவித்து, யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கு அதன் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜ அரமனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று.